नागध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात्। अश्वध्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो केतुः प्रचोदयात्। எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வர இருக்கிற ராகு கேது பயிற்சியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி 2019 காலை சுமார் 7:02 இப்போ கடகத்தில் இருக்கக்கூடிய ராகுவானவர் கடகத்திலிருந்து மிதுனத்துக்கும், கேதுவானவர் மகரத்திலிருந்து தனுராசிக்கும் பயிற்சியாக போகிறாரு. இது தமிழ் வருஷத்துல சொல்ல போனோம்னா விளம்பி வருஷம் மாசி மாசம் 15ஆம் தேதி. இந்த ராகு கேது பயிற்சி காலப்புருஷ தத்துவத்திற்கு 4ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு ராகுவும், 10ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு கேதுவும் பயிற்சியாக போகிறாரு. அடுத்த ராகு கேது பயிற்சியானது சார்வாரதி வருஷம் ஆவணி மாதம் 15ஆம் தேதி தான் நடக்க போகுது. அதாவது 27/8/2020 கிட்டத்தட்ட காலையில 8:20 அடுத்த பயிற்சி நடக்க போறது. அதாவது கிட்டத்தட்ட 1.5 வருடம் காலம் இந்த ராகு கேது பயிற்சி ஒரு இடத்துல இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்ப ராகு கேதுவானவர் ஒரு இடத்திலிருந்து, அதாவது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 18 மாதங்கள் ஆகும். இப்ப வருகிற 18 மாதங்களும் பார்த்தோம்னா காலப்புருஷ தத்துவத்துக்கு 3ஆம் இடமான சுபமான ஒரு இடத்துல தான் ராகு இருக்க போறாரு. ஆனா கேதுவோடைய சஞ்சாரம் தான் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லலாம். அதாவது 10ஆம் இடத்துலேருந்து அவர் 9ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய கிரக சேர்க்கையே அங்க இருக்க போறது. சனியானவர் அங்க தனுசுல ஆல்ரெடி இருக்காரு. அடுத்த வருஷம் குருவும் அங்க சேர்ந்துட போறாரு. அப்போ சனி குரு பயிற்சி ஆகக்கூடிய இந்த கேது இவர்களோட சேர்ந்து சூரியன் புதன் இப்படி பெரிய ஒரு கிரக சேர்க்கை இந்த வருஷம் கடைசியில எல்லாம் இருக்க போறது. எப்பவுமே ராகு கேதுவானவர் ஒரு ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துவாங்க. அதாவது மற்ற கிரகங்கள்லாம் கிளாக் வைஸ்ல, அதாவது இடமிருந்து வளமா சுத்தும் போது இவங்க மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துவாங்க. வக்ரகதி தான் எப்பவுமே இவங்களுக்கு. அதனால தனியா இவங்களை பொறுத்த வரைக்கும் வக்ரம்ங்கிறது கிடையாது. ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தனி வீடு கிடையாது. அவங்க எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த வீட்டோடைய அதிபதியோட வேலை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. ராகுவானவர் எப்பவுமே இந்த மேல் சுற்று, அதாவது மேஷத்திலிருந்து கன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த வீடுகளுமே அவருக்கு உகந்த வீடுன்னு சொல்லலாம். கேதுவை பொறுத்த வரைக்கும் துலாமிலிருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் அவருக்கு உகந்த வீடுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி ராகுக்கு உகந்த வீடாகவும், அதுவும் மறைவு ஸ்தானமான 3ஆம் இடத்துல தான் வந்து காலப்புருஷ தத்துவத்துக்கு வரப்போறாரு. கேதுவை பொறுத்த வரைக்கும் இவர் இருக்கக்கூடிய வீடு நல்ல வீடா இருந்தா கூட அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை கொஞ்சம் பாதிப்புகளை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இதுல வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, குருவோட வீட்டுல சனியும் கேதுவும் சேர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா ஆன்மீகத்துக்கு அது ரொம்ப சிறப்பா இருக்கும். எப்பவுமே ஒரு குருவோட வீட்டுல சனியும் கேதுவும் சேர்க்கைங்கிறது எல்லாருக்கும் ஆன்மீக வழிபாட்டுல ரொம்ப நம்பிக்கை இருக்கும். இவ்வளவு நாள நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட நிறைய நம்பிக்கை வரும். நிறைய ஆலயங்களுக்கு அவங்க போறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். நிறைய கோவில்கள், நிறைய வழிபாட்டு ஸ்தலங்கள்லாம் வந்து புனரமைக்கப்பட்டு அது நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறெல்லாம் இருக்கு. அப்ப நிறைய பேர் இந்த சேரிட்டி எல்லாம் பண்ணுவாங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவாங்க. அதுவும் குரு அந்த தன்னுடைய சொந்த வீட்டுக்கு அவர் பயிற்சி ஆகும்போது இன்னும் சிறப்பா இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். பொதுவாகவே பார்த்தோம்னா நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மத நம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்க மேற்கொள்ளக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகள்லயே அவங்க சிறப்பா பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம்லாம் இந்த வருஷத்துல அமைச்சு கொடுக்கும்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பா இந்த ராகு கேது பயிற்சி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும்னே சொல்லலாம். கடந்த 3 வருடங்களாக ராகுவானவர் சூரியனுடைய சிம்மம்ங்கிற வீட்டிலும் சந்திரனுடைய கடகம்ங்கிற வீட்டிலும் அமர்ந்திருந்தால அரசியல்ல பல குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தது. சரியான தலைவர்கள் கிடைக்காமையோ, தலைவர்கள் எல்லாம் நிறைய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும், ஒரு தலைவியா இருந்தா அவர்களுக்கு பல பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, பாரத நாட்டுல மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் இந்த பிரச்சனைகள் அதிக அளவுல இருந்தது. இனி வரக்கூடிய காலகட்டத்துல இது கொஞ்சம்
குறைஞ்சு ஒரு நல்ல நிலை ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு அதிகமா இருக்கு. இந்த ராகு வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது இந்த தொலைத்தொடர்பு துறை சொல்லக்கூடிய இந்த ஏரியாலலாம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் நமக்கு தெரிய வரும். நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் மக்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம், அரசாங்க சலுகைகள்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உதவியா இருக்கும்னு நாம சொல்லலாம். இந்த ராகு கேதுவோட பலன்களை முழுமையா யாராலையும் கணிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த நிலையை வச்சு பார்க்கும்போது பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலாம், டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு ஆன சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்லலாம். இப்படி பல விஷயங்கள் நிறைய நாம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ராகு கேதுவோடைய பெயர்ச்சியில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பெயர்ச்சி எந்த மாதிரி பலன்களை தரும் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நான் என்னுடைய பதிவுல தான் சொல்லியிருக்கேன், இந்த பயிற்சியானது நம்ம 15 to 20% வரைக்கும் தான் நமக்கு பலன் அளிக்கும். நம்முடைய சுய ஜாதகத்துல என்ன தசா புத்தி நடக்கிறதுங்கிறத அடிப்படையா தான் இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய பலன்களும் அமையும். ஒருவருக்கு தசையோ தசா புத்தியோ ராகு கேதுவை தொட்டு நடக்கல அப்படின்னா இந்த பெயர்ச்சியானது அவங்களுக்கு பெரிய பாதிப்பு நடக்கவே நடக்காது. ஒருவேளை ஒருவருக்கு தசை ராகு தசையோ ராகு புத்தியோ இல்ல கேது தசையோ கேது புத்தியோ இருந்து அது சுயஜாதகத்துல கொஞ்சம் சுமாரா இருந்து இந்த கோச்சாரத்திலையும் அது சரியா இல்லை அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு பாதிப்பு சந்திப்பாங்க. மற்றவங்க யாருமே இதை கண்டு பயப்படணும்னு அவசியமே கிடையாது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் இதனால் வரையும் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல இருந்த ராகு பகவான் இனி வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியில 4ஆம் இடமான மாத்ருஸ்தானத்துக்கு வரப்போறாரு. இதுவும் பெருசா உகந்த ஸ்தானம்னு சொல்ல முடியாது. மீனராசியில இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அவருடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போறதோ உடல் ரீதியா சில பிரச்சனைகள்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு துர்பாகியம் இந்த காலகட்டத்துல நடக்கும். மாத்ருஸ்தானம் தாய் வழி சொந்தங்களுடைய கருத்து வேறுபாடெல்லாம் நடக்கக்கூடிய சில அவல நிலைகள்லாம் கூட ஏற்படும். 4ஆம் இடம் வண்டி வாகனம் வீடு கட்டக்கூடிய யோகத்தெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். இங்க எடுக்கக்கூடிய முயற்சியில கூட சில தடைகள் சில தாமதங்கள்லாம் கூட நடக்கலாம். யாராவது வீடு கட்டணும்னு நினைச்சோம்னா அது உடனே நடக்காது. ஒரு சில தடைகள் ஏற்படுறதுக்கு ஆன வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அதே மாதிரி வண்டி வேணும் அப்படின்னா அதுல சில பிரச்சனைகளோ அது 1-2 வாட்டி போய் அலைச்சல் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் சில பேருக்கு நடக்கும். சில பேர் இந்த பழைய வண்டி வாகனங்களை பழுது பார்க்கக்கூடிய ஒரு யோகம் கூட சில பேருக்கு இருக்கும். ரியல் எஸ்டேட்ல முதலீடு பண்றவங்க அது போல பங்கு மார்க்கெட்ல முதலீடு பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால கவனமா அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். எதையும் அகலக்கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னுடைய சக்திக்கு மீறி கடன் வாங்கி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. கொடுத்த கடனும் திருப்பி எளிதாக கிடைக்காது. அவங்க சேர்த்திருந்த சொத்து கூட சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமா விரயமாகக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படணும்னு சொல்லலாம். பள்ளி மாணவர்களுக்கும் ஒரு சுமாரான ஒரு பலன் தான் தரும். அதுவும் குறிப்பா பார்த்தோம்னா இந்த இன்டர்மீடியட் ஸ்கூல்ஸ் படிக்கிறவங்க, அதாவது இந்த 10ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் வகுப்பு படிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஸ்ரத்தையோட படிக்கணும். அவங்க கவனமா படிச்சாதான் அவங்களால வெற்றி அடைய முடியும். இல்லைன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க. ஒரு சில பேருக்கு அசையா சொத்து கிடைக்கிறதுக்கு சில யோகங்கள் கூட சில பேருக்கு இருக்கும். தன்னுடைய தந்தையார் வழியோ தாயார் வழியோ ஏதாவது சொத்து இருந்தா அது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில யோகம் ஒரு சில பேருக்கு கிடைக்கும் சொல்லலாம். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி மற்றும் ரேவதி இந்த நட்சத்திரங்கள் தான் மீனராசியில அமைந்த நட்சத்திரங்கள். அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா சனியோட நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ராகு நல்ல சிறப்பான யோகத்தை தருவாருன்னு சொல்லலாம். எந்த கெடுபலன்கள் அந்த அளவுக்கு இருக்காது. அதுக்கு அடுத்தபடியா ரேவதி நட்சத்திரத்துக்கு ஓரளவுக்கு நல்லதே செய்வாரு. அதுக்கு அடுத்தபடியா குருவுடைய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு ஓரளவுக்கு சிறப்பான யோகங்களை ராகு செய்வாருன்னு நாம சொல்லலாம். நாள் வரையும் லாபஸ்தானத்துல இருந்த இந்த கேது பகவான் இனி வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியில கர்மஸ்தானமான 10ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. இது இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் சிறப்பான இடம் சொல்லலாம். ஏற்கனவே லாபாதிபதியும் விரையாதிபதியுமான சனி பகவான் 10ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ராசியாதிபதி குரு வேற 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல அமர்ந்துட்டு இருக்காரு. இப்படி எல்லா கிரகங்களுமே பார்த்தோம்னா மீனராசிக்கு நல்ல சிறப்பான யோகத்துலதான் இருக்கு. அப்போ இந்த 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கேதுவோடைய இந்த 10ஆம் இடத்து பயிற்சி குறிப்பா பார்த்தோம்னா மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலைகள்லாம் கிடைக்கிறதுக்கு யோகம் இந்த காலகட்டத்துல கிடைக்கும். அதுவும் நிறைய பேருக்கு வேலை இல்லாதவங்களுக்குலாம் நல்ல வேலை கிடைக்கிறது, வேலையில இருக்கிறவங்களுக்குலாம் சிறப்பான ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கிறது, தாம் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளிநாட்டு போய் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கும்.
அதுவும் குறிப்பாக சில பேருக்கெல்லாம் பார்த்தோன்னா தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வெளி மாநிலங்களுக்கோ இல்லைன்னா அயல்நாட்டுக்கு போயிட்டு வந்து அதன் மூலிமா நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகம், அதுவும் இந்த ஷார்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கு இது சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த கர்மஸ்தானமான 10ஆம் இடத்துல ஒரு கிரக சேர்க்கை இருக்கு. அதாவது அங்கே கேது பகவான் இருக்காரு, அங்கே சனி பகவான் இருக்காரு. இனி அடுத்த குரு பயிற்சியில் குரு பகவானும் 10ஆம் இடத்துல வரப்போறாரு. அது மட்டும் இல்லாமல் சூரியன் புதன் இப்படி பெரிய ஒரு 10ஆம் இடத்துல ஒரு பெரிய ஒரு கிரக யுத்தமே அங்கே நடக்க போகிறது. இதை வச்சு பார்க்கும்போது தொழில் ஸ்தானம் ரொம்ப வலுவாக இருக்குன்னு சொல்லலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும். அதனால நிறைய பேருக்கு கண்டிப்பாக நல்ல வேலைகள்லாம் கிடைக்கிறதுக்கும் இருக்கிற வேலையில நல்ல அபிவிருத்தி ஆகிறதுக்கும் நல்ல ஒரு ஹை ப்ரமோஷன் கிடைச்சு அதன் மூலியமா நல்ல லாபம் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை வந்து இந்த மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா அமையும் சொல்லலாம். 10ஆம் இடத்தில் ஆன்மீக கிரக கூட்டம் இருக்கிறதால நிறைய பேர் பார்த்தோம்னா கோயில் புனரமைப்பு வேலைகள்லாம் செய்வாங்க. சில பேர்லாம் பார்த்தோம்னா நிறைய கைங்கரியங்கள்லாம் செய்வாங்க. கோவில் கும்பாபிஷேகத்துக்கு தன்னால முடிஞ்ச உதவி செய்யறது, அதாவது உடல் ரீதியாகவும் சரி பொருளாகவும் சரி, இப்படி நிறைய பேருக்கு நிறைய சந்தர்ப்பம்லாம் அமையும். ஒரு சில பேர்லாம் அன்னதானம் போல நல்ல சிறப்பான சில செயல்கள்லாம் செய்வாங்க. ஒரு சில பேர் கோவில் தேர் இழுக்கக்கூடிய சில சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் அவங்களே செஞ்சு காட்டுவாங்க. இப்படி அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் நல்ல யோகங்கள் ஆன்மீகமாக நிச்சயமா இருக்கும். அப்போ ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கர்மஸ்தானமான 10ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதால மீனராசியில ஆன்மீகம் குறித்து வேலை செய்யக்கூடியவர்கள், அதாவது இந்த உபன்யாசகர்கள் மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய தர்மகர்த்தாக்கள், கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் யாரெல்லாம் வந்து இந்த மீனராசியில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஆன்மீக வழிபாடு மூலியமா அவங்க செய்யக்கூடிய இந்த கர்மம் அவங்களுக்கு நிச்சயமா நல்ல ஒரு வினை பயனை தரும் சொல்லலாம். அவங்க செய்யக்கூடிய இந்த செயல்களால் அவங்களுக்கு நல்ல ஒரு உன்னத பேரும் புகழும் கிடைக்கும்னு நாம சொல்லலாம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இந்த ராகுவை காட்டிலும் கேதுவோட இந்த பயிற்சி ரொம்ப சிறப்பா இருக்கு. மீனராசியை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி மற்றும் ரேவதி இந்த நட்சத்திரங்க கூட்டம் தான் வந்து மீனராசியில இருக்கும். அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா கேது குருவுடைய நட்சத்திரமான புரட்டாதிக்கும் புதனோட நட்சத்திரமான ரேவதிக்கும் நல்ல ஒரு சிறப்பான யோகத்தை தருவாரு. அதன் அடுத்தபடியா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு நிலையை கொடுப்பாருன்னு சொல்லலாம். இப்படி ராகு கேதுவோடைய இந்த சஞ்சாரம் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு பார்க்கும்போது இந்த வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியில மீனராசியை பொறுத்த வரைக்கும் சுமார் 80% 85% வரைக்கும் சிறப்பான யோகத்தை தரும் அப்படின்னு நாம சொல்லலாம்.